அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 13 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தஞ்சாவூர், நெல்லை, திருவாரூர், கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, அரியலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, கடலூர் ஆகிய 13 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் இடி மின்னலுடன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் செந்துறை அருகே சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மயிலாடுதுறையில் இதே சிறுத்தை தொல்லை தாங்காமல் தொடர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் மொழியாக்கம் செய்யப்பட்ட 174 தொழில்நுட்ப படிப்புகள் சென்னை ஐஐடி தகவல். 51 தர கட்டுப்பாட்டு நிபுணர்கள் முன்னிலையில் இது மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு தேர்வுக்கான விடைத்தாள் திருத்தும் பணி இன்று முதல் தொடங்குகிறது. 88 மையங்களில் சுமார் 50,000 ஆசிரியர்கள் இதில் ஈடுபட உள்ளனர். தேர்வு முடிவுகள் வரும் மே 10ஆம் தேதி வெளியாக உள்ளது. அடுத்த 4 நாட்களில் தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் நல்ல மழை பெய்யும் என்று தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். நீலகிரி எம்பி ஆர் ராசாவின் செலவு கணக்கை குறைத்து காட்ட வற்புறுத்துவதாக நீலகிரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரி மீது கணக்கு அலுவலர் புகார் கொடுத்துள்ளார். இந்த புகார் குறித்த அறிக்கை கிடைத்ததும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சத்யபிரதா சாஹூ தகவல் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுடன் ஆட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. தேர்தலை புறக்கணிக்கும் முடிவில் பரந்தூர் மக்கள் உறுதியாக உள்ளனர். சூரிய ஒளி மூலமாக 58 லட்சம் யூனிட் மின் உற்பத்தி செய்யப்பட்டதாக தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள நவோதயா பள்ளிகளில் காலியாக உள்ள 1353 ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நவோதயா.gov.in என்கிற இணையதளத்தில் இது பற்றிய விவரங்களை காணலாம்.